அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் சனிச்செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்தில் 12 ராசி கட்டங்களில் எந்த கட்டத்தில் வேண்டுமானாலும் சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்திருந்தால் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். இதுவரை யாரும் சொல்லாத அனுபவ ரகசியம் இந்த பதிவில் சொல்லப்படும். இந்த சனிச்செவ்வாய் சேர்க்கை அப்படின்னா அமிர்தமும் ஆபத்தும் உள்ள ஒரு கூட்டணி. உங்களுடைய ஜாதகத்தில் சனிச்செவ்வாய் கூட்டணி இருந்துச்சுன்னா இந்த பலன் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத விஷயங்கள் தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும். செவ்வாய் பகவான் போர்க்குணம் கொண்டவர், கோவக்காரன், ஆத்திரக்காரன், அவசரக்காரன். சனி பகவான் கொடூர குணம், மிகவும் கொடூர குணம் கொண்ட ஒரு கிரகம். செவ்வாய் பகவான் போர்படை தளபதி. சனி பகவான் கொடூர தண்டனை தரக்கூடிய அரசன். முக்கால் பாவியான செவ்வாயும் முழு பாவரான சனி பகவானும் எந்த ஒரு கட்டத்தில் ஜாதகத்தில் எந்த விதத்திலும் நெருக்கமாக ஒரு ராசி கட்டத்தில் இணையக்கூடாது. அப்படி ஒரு கட்டத்தில் இணைந்திருந்தால் அந்த 2 கிரகங்களும் பார்க்கக்கூடிய வீடும் கெட்டு தான் போகும். 9 நவகிரகங்களில் இயற்கை பாவ கிரகங்கள் சனி செவ்வாய். ஒரு மனிதனுடைய பலமும் பலவீனமும் இந்த 2 கிரகங்களிடமே உள்ளது. அதாவது ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தில் உயர வேண்டும், வசதியாக வாழ வேண்டும், பெயர் மதிப்பு மரியாதை புகழோடு வாழ வேண்டும் அப்படின்னா குரு, சுக்கிரன், சனி, புதன், சூரியன் இவர்களுடைய அமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சுப கிரகங்களை விட பாவ கிரகங்களுக்கு தான் சக்தி அதிகமாக இருக்கிறது. சனி செவ்வாய் இயற்கை பாவ கிரகங்கள். வேலை, தொழில், மண், மனை, வீடு. ஒரு மனிதனுக்கு இருப்பிடம், அட்ரஸை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சனி செவ்வாய். தெரியாத ஒருவரை பார்த்தவுடன் 4 வார்த்தை பேசுகிறமோ இல்லையோ, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு முதல் வார்த்தையை கேட்போம். அடுத்த வார்த்தையே நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்க அப்படின்னு ஒருவரை பார்த்த உடனே கேட்கக்கூடிய முதல் விஷயமாக இருக்கும். அவருடைய விலாசத்தை, அட்ரஸை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த சனி செவ்வாய். ஒரு மனிதனுடைய இருப்பிடம், அவருடைய அட்ரஸ்ஸு இந்த சனி செவ்வாய் மூலமே அமைகிறது. செவ்வாய் பகவான் பூமி நிலக்காரகன். ஒருவருக்கு வீடு அமைய வேண்டும். வீடு இருந்தால் தான் சரியான விலாசம், ஒரு இருப்பிடம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வேலை இல்லைன்னா தொழில், அது சனி பகவான் தான் கொடுக்க வேண்டும். இதையும் மீறி இந்த 2 கிரகங்களிடம் ஆயுள், ஆரோக்கியம் இருக்கிறது. இந்த 2 கிரகங்கள் ஒரு வீட்டில் கூட்டணி சேரும்போது ஒரு மனிதனுடைய ஆயுள், ஆரோக்கியம், நீண்ட ஆயுளுடன் வாழ்கிறார்களா அல்லது போட்டி பொறாமல் சண்டை போட்டு குறைந்த ஆயுளுடன் சீக்கிரம் காலம் கடக்கிறார்களா அப்படிங்கிறது தான் இந்த சனி செவ்வாய் கூட்டணி. இது எடுத்த உடனே உங்களுடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் கூட்டணி வந்துடாது. காலங்காலமாக முன்னோர்கள் வம்சாவளியில் வரக்கூடிய அமைப்பு. சனி செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் கடைசி காலத்தில் எல்லோருமே நினைக்க வேண்டிய ஒரு கிரகம். ஆயுள், ஆரோக்கியம் இவர்கள் கையில் உண்டு. நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது எந்த மனுஷனும் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஆரோக்கியத்தில் நோய் நொடி வந்துச்சுன்னா அல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்து நடந்துச்சுன்னா அப்போ தான் ஆயுளை பற்றிய கவலை வரும். செவ்வாய்க்கு 7 வருட திசை தான். செவ்வாய் பகவானுக்கு 7 ஆண்டு கால திசை தான் உண்டு. செவ்வாய் முரட்டுத்தனம், முன் கோபம், முன் யோசனை இல்லாத கிரகம் செவ்வாய். சனி பகவானுக்கு 19 ஆண்டு கால திசை உண்டு. ஒரு மனிதன் கல்யாணம் பண்ணால் பேரம்பேத்தியை பார்க்குற காலம் சனி பகவானுக்கு 19 ஆண்டு கால திசை உண்டு. அதனால் சனி பகவான் அனுபவசாலி. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் காடாழ்வார்
அப்படின்னு பெரியோர்கள் அந்த காலத்திலிருந்தே பழமொழி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பொங்கியவர் யாரும் இப்பூமியில் அதிக நாள் வாழ்ந்ததே இல்லை. கத்தி கபடா எடுத்துக்கிட்டு சண்டை கட்டினவர்கள், மற்றவர்களை மிரட்டி கொண்டிருப்பவர்கள், மற்றவர்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் அதிக நாள் இந்த பூமியில் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. பொறுத்து போகிறவர்கள், அனுசரித்து போகிறவர்கள், விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் எப்போதுமே இறக்கிற மாதிரியே நீண்ட ஆயுளுடன் 80, 90, 100, 120 இப்படி நீண்ட ஆயுளுடன் பொறுத்து போகக்கூடியவர்கள் வாழ்வதை காண முடிகிறது. அவர்கள் எப்போதுமே ஒரே சராசரியான வாழ்க்கையில் இருப்பாங்க. இந்த ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வேக வேகமாக போகக்கூடியவர்கள் திடீர்னு மாடி மீது மாடி கட்டுவாங்க, திடீர்னு மண்ணு கூட இல்லாமல் போயிடும். இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை தான். நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டுமென்றால் சனி பகவானுடைய தயவு மிக முக்கியம். சனி செவ்வாய் ஒரு ராசியில் கூட்டணி சேர்கிறது என்றால் செவ்வாய் தான் கெடுகிறார். செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் முழுமையாக அந்த ஜாதகனுக்கு கெடும். செவ்வாய் தைரியக்காரகன், வீரக்காரகன். ஒரு மனிதனுடைய சக்தி செவ்வாய் தான். பூமி, மண்மனை, வீடு காரகன் செவ்வாய் தான். சனியுடன் செவ்வாய் சேரும்போது சனி பகவான் மந்தக்காரகன், மெதுவானவர். செவ்வாயினுடைய காரகத்துவத்தை சனி பகவான் ஆப் செய்து விடுவார். வீரம் இருக்காது, துணிச்சல் இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது, உடலில் சக்தி இருக்காது. இளம் வயதில் ஒரு 30 வயதுக்குள் வேகமாக முன்னின்று வேகமாக சண்டைக்கு போவார். தன்னை விட வயது பெரியவர்கள் எத்தனை வயது பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய திறமை இருக்கும். அப்படியே 30 வயதுக்கு மேலே வயது ஏற ஏற அவர் உடலில் சக்தி குறைந்துவிடும். இந்த செவ்வாய் சனி சுய ஜாதகத்தில் கூட்டணி சேர்ந்தவர்களுக்கு, செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா புத்தி தடுமாறும். ஒரு மனிதனுக்கு புத்தி தடுமாறும்போது ஒரு யோசனை சரியான வயது உடையவர்களை கேட்கக்கூடாது. அவன் குழி நோண்டி விடுவான். உங்கள் வயசு உள்ளவர்களிடம் உங்களுக்கு புத்தி தடுமாறும்போது நீங்கள் போய் ஐடியா கேட்டிங்கன்னா அவன் உங்களுக்கு குழி நோண்டி விடுவான். கோட்டாளியுடன் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருப்பவர்கள் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஏதாவது வம்பு வழக்கில் மாட்டுவதை பார்க்க முடிகிறது. புத்தி தடுமாறும்போது நமக்கு ஒரு யோசனை தோன்றாத போது வயதானவர்கள், அனுபவசாலிகளை கேட்க வேண்டும். அவங்க கரெக்டான ஆலோசனை, தீர்வு நமக்கு சொல்வார்கள். அந்த வயதானவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த சனி பகவான். சனி செவ்வாய் சுய ஜாதகத்தில் ஒரு ராசியில் 12 ராசி கட்டங்களில் எந்த ராசியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்த ஜாதகர்களுக்கு முதல் பாயிண்ட் முறப்பும் வெறுப்பும் உங்களுக்கு உங்களையே யமனாக்கி விடும். சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்தவர்கள் முதல் பாயிண்டாக முறப்பும் வெறுப்பும் தவிர்க்க வேண்டும். முன்னின்று வேகமாக ஓடக்கூடாது. பெரியோர்கள், குடும்ப பெரியோர்கள் சொல்பேச்சை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். தன்னை விட வயது பெரியவர்கள், குடும்ப பெற்றோர்களாக இருக்கலாம், அண்ணா அக்காவாக இருக்கலாம், தன்னை விட வயது பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டும். குடும்ப பெரியோர்களை முன்னாடி விட்டு நீங்கள் பின்னாடி போகணும். குடும்ப பெரியோர்களை பின்னாடி தள்ளிட்டு நீங்கள் முன்னாடி ஓடினீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு 7 ஆண்டு காலம்தான் திசை. நீங்கள் முன்னாடி ஓடும்போது சனி பகவானுடைய காரகத்துவம் செவ்வாய் பகவான் மேல் பாயும். அப்போ கை கால் இழப்பு, ஊனம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். முன்னாடி பெரியோர்களை அனுப்பிவிட்டு பின்னாடி தான் நீங்கள் போகணும். முந்திரி கோட்டத்தனமாக எதற்கும் முன்னாடி நிற்கக்கூடாது. உங்கள் சக்தி, உங்கள் பலம் உங்களாலேயே அழிந்துவிடும். சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்தவர்களுக்கு உங்கள் பலம், உங்களுடைய சக்தி உங்களாலேயே அழிந்து விடுவதை நீங்கள் காணலாம். சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்தவர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். பொறுமையாகவும் இருக்கணும், அதே விதத்தில் பொறுப்பாகவும் செயல்பட வேண்டும். அடுத்தது சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், அக்கா, அத்தை, இப்படி பெண்களாக இருந்தாலும் சரி, மச்சானாக இருந்தாலும் சரி, சித்தப்பா பெரியப்பாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் போட்டி போடக்கூடாது.
அவர்களிடம் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அடுத்த பாயிண்ட்டு, நிலபுல சொத்துக்களில் உங்கள் சொத்து உங்களுக்கு அதிகமாக பாசம் இருக்கும், அதிகமாக அதன் மேல் உரிமை இருக்கும். நீங்கள் உரிமை கொண்டாடுவது உங்களுக்கு சரிதான். ஆனால் அந்த சொத்துக்கள் மூலம் சண்டை சச்சரவுகள் வரும். இது எப்படின்னா, முன்னோர்கள் வழியே வம்சாவளியே ஒரு எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் தொடர்ச்சியாக பிறப்பெடுத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பகையாளி எதிர்ப்பும் தொடர்ச்சியாக பிறப்பெடுத்துக்கிட்டே உங்களை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். எதிரிகளிடம் அனாவசியமான வார்த்தைகளை பேச சொல்லும். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். வயது பெரியவர்களை, பெண்களை அனாவசியமாக பேசக்கூடாது. சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்தவர்கள் வாய்க்கு வந்தபடி கண்டபடி அனாவசியமாக பேசிவிடுவார்கள். வயதான பெண்களிடம் சாபம் வாங்கக்கூடிய நிலையும் இவர்களுக்கு வந்துவிடும். இந்த பூமி பல ஆயிரம் கோடி பேரை பார்த்துருச்சு. நீங்களோ நானோ அதிசய பிறப்பு கிடையாது. பூமி நிலத்தால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகளை பெரும்பாலும் செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்தவர்கள் தவிர்க்க வேண்டும். செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்தவர்களுக்கு பூமி சொத்துக்கள் மூலம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் வந்துவிடும். சொத்துக்கள் மூலம் இழுப்பறியான நிலையும், சித்தப்பா பெரியப்பா பங்காளி அண்ணன் தம்பிகளிடம் இழுப்பறியான நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். குடியிருக்கும் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் பகை விரோதம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். பகை விரோதம் வந்துச்சுன்னா அதனால் உங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் முருகனை வழிபடும்போது ஆக்ரோஷம், கோபங்கள், பகை விரோதம் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போகும். ஏன்னா முருகனே ஒரு கோபக்காரர் தான். பெற்றோர்களை விட்டு மலை மேல் நின்று முருகனே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்தவர்கள் முருகனை தவிர்த்து விட்டு பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். காளி, மாரியம்மன், பராசக்தி, பெண் தெய்வ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் குறையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கொள்ளும்படி நிரந்தரமான வேலை, உங்களுக்கு நிரந்தரமான இருப்பிடம், உங்களுக்கு அட்ரஸு நிரந்தரமாக அமையும். நான் இந்த வேலை செய்கிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் அங்கே தான் குடியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தலை நிமிர்ந்து சொல்லலாம். சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலை நிமிர்ந்து நான் இந்த வேலை செய்கிறேன், இந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னு, இந்த இடத்துல குடியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தலை நிமிர்ந்து மற்றவரிடம் சொல்ல வேண்டுமென்றால், மற்றவர்கள் பகையாளி, எதிரி, உங்களை எதிர்த்து கொண்டிருப்பவர்கள், உங்கள் மேல் பொறாமப்படக்கூடியவர்கள், அவர்களையெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். தைரியமாக இருக்க வேண்டும். தைரியம் குறைஞ்சின்னா உங்களுடைய உடல் வலுவே குறைஞ்சிடும். உடலில் சக்தியே குறைந்து விடும். சனி பகவானுக்கு 19 ஆண்டுகால திசை உண்டு. நீங்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ முடியாது. சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்தால் செவ்வாய் தான் சனி கட்டுப்படுத்தி விடுகிறார், ஆஃப் பண்ணி விடுகிறார். செவ்வாயினுடைய காரகத்துவம் அதன் மூலம் தான் நாம் போராடிக்கிட்டு இருக்கணும். இதை சனிச்செவ்வாய் கூட்டணி உள்ள ஜாதகர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. எந்த அளவு பொறுமையாக போகிறோமோ, எந்த அளவு மற்றவரிடம் சாபம் வாங்காமல் அசிங்க அகுமானப்படாமல் இருக்கிறோமோ, அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத ரகசியங்கள் தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.